friends, Python tutorial day 11 video nested for loop and nested while loop. Nested for loop க்கு எடுத்துக்கக்கூடிய program star pattern print பண்றது. Okay, ஒரு 5 row and first rowல 1 star, second rowல 2 star, அதே மாதிரி fifth rowல 5 star. இந்த மாதிரி நம்ம print பண்றதுக்கு பயன்படுத்த போறோம் இந்த nested for loop. So வாங்க எப்படி create பண்றது பார்க்கலாம். First star pattern அப்படின்ற ஒரு மெசேஜை நம்ம ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு டெக்கரேஷனுக்காக ஸ்டார் ஒரு 15 டைம்ஸ் டிஸ்ப்ளே பண்றோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஃபார் லூப் ரைட் பண்றோம். இதுதான் நம்மளுடைய அவுட்டர் ஃபார் லூப். ஸோ இந்த அவுட்டர் ஃபார் லூப் வந்து ரோவை வந்து கிரியேட் பண்றதுக்கு பயன்படுத்துறோம். ஸோ ஃபார் ரோ வேரியபிள் இன் ரேஞ்ச் ஃபங்க்ஷன்ல வந்து 1 2 3 4 5 சொல்லிட்டு 1,6 கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி 5 வேல்யூஸ் கிரியேட் பண்ணுது. ஸோ அப்போ நம்மளுக்கு 5 ரோஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அடுத்து ஒரு ஃபார் லூப். ஸோ இங்க இருந்து டேப் கொடுத்துட்டு உள்ள கொடுக்குறோம். இது நெஸ்டட் ஃபார் லூப் ஆர் இன்னர் ஃபார் லூப். ஸோ இது வந்து ரோல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் காலம்ஸை கிரியேட் பண்றதுக்கு, இப்போ நம்ம என்ன அந்த ரோல வந்து பிரிண்ட் பண்ண போறோமோ அதை கிரியேட் பண்றதுக்கு தான் இந்த இன்னர் ஃபார் லூப். ஸோ ஸ்டாரை வந்து நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, ஸ்டார் அப்படின்ற அந்த வேரியபிள் இன் அதுக்கப்புறம் ரேஞ்ச் ஃபங்க்ஷன்ல வந்து 1, ரோ பிளஸ் 1 அப்படின்னா இப்போ இந்த இடத்துல பாருங்க 1 அப்படின்னு எடுத்துக்குது. இப்போ ரோ வந்து 1 இருக்கும். ஸோ 1 + 1 2. அப்போ 1, 2 அப்படின்னா எத்தனை டைம் லூப் போடும்? 1 டைம் லூப் போடும். 1, 3 அப்படின்னா 1, 2ன்னு சொல்லிட்டு 2 டைம்ஸ் லூப் போடும். இந்த மாதிரி 1 டைம் லூப் போடும்போது 1 ஸ்டார் பிரிண்ட் பண்ணும். 2 டைம்ஸ் லூப் போகும்போது 2 ஸ்டார் வந்து பிரிண்ட் பண்ண போகுது. ஸோ ஸ்டார் பிரிண்ட் பண்ண போது ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்றதுக்காக end = டபுள் கொட்டேஷன்ல ஸ்பேஸ் அப்படின்னு கொடுத்துறோம். அடுத்து இந்த இன்னர் லூப் இருக்கு இல்லையா, இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நியூ லைன் அப்படின்னா அடுத்து செகண்ட் ரோ அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். அடுத்து லூப்பே ஃபுல்லா முடிஞ்சிருச்சுன்னா பேட்டர்ன் கம்ப்ளீட்டட் அப்படின்னு நம்மளுக்கு மெசேஜ் டிஸ்ப்ளே பண்ணுது. ஃப்ரெண்ட்ஸ் பிரிண்ட் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஸ்டார் பேட்டர்ன் அப்படின்றது பிரிண்ட் ஆயிடுச்சு. அண்ட் ஹைஃபன் பிரிண்ட் பண்ண சொல்லியிருந்தோம் 15 டைம்ஸ், அதுவும் பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ நம்மளுடைய அவுட்டர் ஃபார் லூப் உள்ள போயிருச்சு. ஸோ ரோ = 1ன்றது அசைன் ஆயிருக்கு. இப்போ இன்னர் ஃபார் லூப்குள்ள போயிருக்காங்க. ஸோ இன்னர் ஃபார் லூப் வந்து 1, ஸோ 1 + 1 1, 2 அப்படின்னு எடுத்துக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு 1 டைம் லூப் வந்து ஓட போகுது பாருங்க. ஸோ 1 டைம் நம்மளுக்கு 1 ஸ்டார் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ நியூ லைன் வந்து போகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரோவோட வேல்யூ பாருங்க, சைட்ல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 ஆயிடுச்சு இல்லையா. இப்போ 2 ஸ்டார் நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணுது பாருங்க. அதுக்கப்புறம் நியூ லைன் இப்போ 3 ஆகுது. ஸோ 3 ஸ்டார், நியூ லைன் 4 ஸ்டார், 5 ஸ்டார். ஸோ அவ்வளோதான், லூப் போட்டு வெளியில் வந்துருச்சு. பேட்டர்ன் கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் நெஸ்டட் while loop ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான எக்ஸாம்பிள் எடுத்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பில்டிங் எடுத்துக்கலாம். அந்த பில்டிங்ல ஒரு 3 ஃப்ளோர் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒவ்வொரு ஃப்ளோர்லையும் 4 ஃபிளாட்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம காட்ட போறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு எப்படி வந்து கோட் ரைட் பண்றதுன்னா, ஃபர்ஸ்ட் while loop அப்படின்னாலே இனிஷியலைசேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ ஃப்ளோர் = 1 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங் வேல்யூ ஸ்டோர் பண்ணிடுறோம். அடுத்து பில்டிங் ரூம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் டிஸ்ப்ளே பண்றோம். இதுதான் நம்மளுடைய அவுட்டர் லூப். இதுல 3 ஃப்ளோருக்கான கண்டிஷன் ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ while loop பொறுத்த வரைக்கும் கண்டிஷன் ட்ரூவா இருக்க வரைக்கும் லூப் போடும். கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா லூப் அவுட் வெளியில வந்துடும். ஸோ ஃப்ளோர் <= 3 கண்டிஷன் வந்து நம்ம ரைட் பண்ணியிருக்கோம். அடுத்து பாடிக்குள்ள வந்து ரூம் = 1 அப்படின்றது இந்த வேரியபிள் எதுக்குன்னா அடுத்து கிரியேட் பண்ண போற இன்னர் while loopக்காக இனிஷியலைசேஷன் பண்ணிட்டோம். இப்போ ஜஸ்ட் ஒரு மெசேஜ் வந்து ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே பண்றோம். அதாவது ஃப்ளோர் அண்ட் ஃப்ளோருடைய நம்பர் டிஸ்ப்ளே பண்ணணும் இல்லையா. ஸோ ஃப்ளோர் 1 அப்படின்றத டிஸ்ப்ளே பண்றதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துறோம். இதுதான் நம்மளுடைய இன்னர் while loop ஃப்ரெண்ட்ஸ். while அண்ட் ரூம் வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ ரூம் <= 4 அப்படின்னா ஸோ உள்ள வந்து 4 ஃபிளாட் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த 4 ஃபிளாட்டையும் இது வந்து பிரிண்ட் பண்றதுக்காக அந்த லூப் போடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஃபிளாட்டோடைய நம்பரை நம்ம டிஸ்ப்ளே பண்ணணும். அதுக்கு எப்படி கொடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட நம்பர், அப்புறம் 0ன்னு கொடுத்துடணும். அதுக்கப்புறம் ரூம் நம்பர் வந்து டிஸ்ப்ளே பண்ற மாதிரி கொடுத்துருக்கோம். அடுத்து ஸ்பேஸ் விட்டுட்டு அதே மாதிரி அடுத்த லூப் போகும்போதும் ஃப்ளோரு 0 அண்ட் ரூம் நம்பர் இந்த மாதிரி போயிட்டு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு ரன் பண்ணி காட்டும் போது உங்களுக்கு புரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் லூப் வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஃப்ளோர் = 1. ஸோ வேரியபிள் இனிஷியலைசேஷன் பண்ணிட்டோம். அடுத்து பில்டிங் ரூம் நம்பர்ஸ்னு சொல்லிட்டு நம்ம ஸ்க்ரீன்ல ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்ணிடுறோம். பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து நம்ம என்ன மெசேஜ் பிரிண்ட் பண்ணுவோம்னா ஃப்ளோரோடைய நம்பர் பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ அதை அடுத்து கொடுப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய லூப் பாருங்க, அவுட்டர் லூப் while floor <= 3. இதுதான் நம்மளுடைய கண்டிஷன் கோலன். ஸோ கண்டிஷன் வந்து ட்ரூவா இருக்க வரையும் லூப் போடும். கண்டிஷன் ஃபால்ஸ்னா லூப் போட்டு வெளியில வந்துடும். ஸோ 3 ஃப்ளோருக்காக <= 3 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ரூம் = 1 இந்த வேரியபிள் பார்த்தீங்கன்னா இன்னர் லூப்புக்காக கிரியேட் பண்ண
வேரியபிள். ஸோ ஒன்னு சொல்லிட்டு இனிஷியலைசேஷன் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்களா பில்டிங் ரூம் நம்பர் கீழே வந்து ஃப்ளோர் நம்பர் பிரிண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோம். ஸோ ஃப்ளோர் கர்லி பிரேசஸ்க்குள்ளே இந்த வேரியபிளை வந்து உள்ளே கொடுத்துரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஒரு ஸ்பேஸ் வந்து விட்டுறோம். அடுத்து இதுதான் இன்னர் லூப் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ரூம் இந்த இங்கே இனிஷியலைசேஷன் பண்ண முடியாது அந்த ரூம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4. ஸோ உள்ள 4 ஃப்ளாட்னால கண்டிஷன் வந்து 4 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த ஃப்ளோர் பிரிண்ட் பண்ணியிருக்கோம் நம்பரு. அதுக்கப்புறம் பக்கத்தில் அந்த ஃப்ளாட்டோடைய நம்பரை பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஃப்ளாட் நம்பரை பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ள ஃபஸ்ட்டு ஃப்ளோர் நம்பரையும் அடுத்து 0 ஆட் பண்ணிடணும் டிஃபால்ட்டாக. அடுத்து ரூம் நம்பரை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது வாட்டுக்கு நம்மளுடைய நம்பர்ஸை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து ரூம் பிளஸ் ஈக்குவல் டு 1. ஸோ நம்மளோட while loop அப்படின்னும் போது இனிஷியலைசேஷன் கண்டிஷன் அண்ட் அப்டேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து இன்னர் லூப் உடைய அப்டேஷன். அடுத்தது நியூ லைன். இந்த இன்னர் லூப் முடிஞ்ச நியூ லைன் வந்து அலோகேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்மளோட அவுட்டர் லூப் இருக்கு இல்லையா அதனுடைய அப்டேஷன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க பில்டிங் ரூம் நம்பர் அப்படின்றது நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ ஃப்ளோருடைய வேல்யூ ஈக்குவல் டு 1ன்றது அசைன் ஆயிருச்சு. இப்போ நம்மளுடைய லூப் வந்து அவுட்டர் ஃபார் லூப்குள்ள வந்து கண்டிஷன் ட்ரூவா இருக்கு. அதனால தான் உள்ள பாடிக்குள்ள வந்து போயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் அதை ரன் பண்றேன் பாருங்க. ஸோ ஸ்க்ரீன் பாருங்க அவுட்புட் ஸ்க்ரீனில் ஃப்ளோர் 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஒரு ஸ்பேஸ் அலாகேட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இன்னர் while loopக்குள்ள போயிருக்கு. அதில் 101 அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிருக்கு. அடுத்து இன்க்ரிமெண்ட் ஆயிட்டு 102 103 104. ஸோ இப்போ இன்னர் while loop வந்து ஃபால்ஸ் ஆகி வெளியில வந்துருது நியூ லைன். இப்போ பாருங்க இன்க்ரிமெண்ட் ஆயிட்டு அவுட்டர் while loopக்கு போகுது. இப்போ இங்க ஃப்ளோரோட வேல்யூ என்ன ஆகும்னா 2 இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி இப்போ இன்னர் while loop வந்து பெர்ஃபார்ம் ஆகுது 201 203 204. ஸோ அதே மாதிரி இப்போ நியூ லைன் கொடுத்துட்டு வெளியில போகுது பாருங்க. இப்போ ஃப்ளோரோட வேல்யூ 3. ஸோ 301 302 303 304. ஸோ நெக்ஸ்ட் நியூ லைன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் நம்மளுக்கு ரோ அண்ட் காலம்ஸாக டேபிள் ஃபார்மேட்டில் இந்த while loop யூஸ் பண்ணி அண்ட் ஃபார் லூப் யூஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.